ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க 1, 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க, 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடாயில் வந்துட்டு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம குக் பண்ணணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது வணங்க நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்கிட்டு தக்காளியை நல்லா வணங்க விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட நான் என்ன எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம துருவி வச்சுருந்த அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம அதை எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்காக விடுங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 முட்டையை இது கூட நம்ம உடச்சி ஊற்றிடலாம். 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, குருமிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு முட்டையை நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம வணக்கி எடுத்தோம்னா சுட சுட பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இதை நீங்கள் சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெள்ளை சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம அந்த முட்டை பொடி மாஸை எடுத்து நம்ம சாப்பாட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.